பொங்கு தமிழ் 2025. தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் எம்மை உட்படுத்திய பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மெல்பர்ன் மாநகரின் பெடதேசன் சதுர்க்கத்தில் ஆஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது. உலகிலேயே சிறையுண்டு அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதேள்வோம். இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. மக்களில் இருந்து மக்களுக்காக. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். கரூரில் நடந்த நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் அதனுடைய கூட்டத்தில் 41 பேர் நெரிசலில் மாட்டி இறந்தாங்க. அதனுடைய ரெண்டு பக்கமும் ஒரு பெரிய சர்ச்சை விவாதம், அரசு தரப்புலையும் விஜய் தரப்புலையும் பெரிய விவாதம் போயிட்டு இருந்தது. ராவணா வலைவலியில் அதை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். தொடக்கத்திலேயே ராவணா சில கேள்விகளை தொடர்ந்து முன்வைத்துட்டு இருக்குது. இந்த சம்பவத்தில் A1 அப்படின்னா அது அரசு தரப்பு திமுக, A2 என்றால் தமிழக வெற்றி கழகம். ஒருவேளை இவங்க பக்கத்தில் தப்பு இருந்ததுன்னா A1 தமிழக வெற்றி கழகம் விஜய், A2 தமிழ்நாடு அரசு சார்பு. 2 பேருக்குமே அதில் சம்மந்தம் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை விட்டு கொடுக்க முடியாது. 2 பேருமே அதில் குற்றவாளிகள் தான் அப்படின்றத வலுவாக பேசியிருந்தோம். குறிப்பாக தமிழ்நாடு அரசு, முதல்வர் ஸ்டாலின் இதில் அதிக பொறுப்பு வாய்ந்தவராக இருக்கிறார். ஏன்னா இறந்தது தமிழ்நாடு மக்களுடைய பிரஜை, கட்சி நபர்களா இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம். இப்போ போதிய ஏற்பாடுகள்லாம் அதை நம்ம செய்திருக்கணுமா இல்லையா, பாதுகாப்பு விடயங்கள் எப்படி இருந்திருக்க வேண்டும், கோட்டை விட்டுருச்சு, முழுக்க பொறுப்பு இதுதான் பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம இப்போ நிறைய காரணங்களை பேசியிருந்தோம். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, இதில் தமிழக வெற்றி கழகம் உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. இந்த சம்பவத்தில் உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கிற தீர்ப்பு, நாங்கள் இந்த கூட்டத்துக்கு அடுத்தடுத்து நடத்துறதுக்கு ஒரு நெறிமுறையை ஏற்படுத்தி தரணும், நீதிமன்றம் தலையிட்டு ஏற்படுத்தி தரணும், உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு போடுற அந்த வழக்கில் இங்கே இருக்கக்கூடிய மதுரை, அதாவது இது லிமிட் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு உண்டான இடம் தான் கரூர் சம்பவம் நடந்த இடம். இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர் இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு எங்கள் தரப்பு கருத்தையே கேட்காம இந்த மாதிரி ஒரு சார்பாக சொல்லி முடிச்சிருக்கிறாரு. அஸ்ரா கர்க் தலைமையில் விசாரணை கமிஷனை போட்டிருக்கிறாரு, விசாரிக்க தொடங்கியிருக்குது. அதை தவிர்த்து அதில் தமிழக வெற்றி கழகத்தை நடிகர் விஜய் ஒரு பொறுப்பற்ற தலைவராகவும் இந்த கட்சி மேலே ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக ஒரு பக்கசார்பாக அவருடைய தீர்ப்பு இருக்கிறது. எங்கள் தரப்பு கருத்தை கேட்கவில்லை. இதெல்லாம் சேர்ந்து தான் உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக வெற்றி கழகம் போயிருந்தது. இதில் அதிமுக சார்பாகவும் பெட்டிஷன் சிபிஐ விசாரணை கேட்டு போட்டதாகவும் சொல்ல வராங்க. அது கூட அவங்க சம்மந்தப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்களுடைய தரப்பு கையெழுத்து இல்லாமல், அவருடைய ஒப்புதல் இல்லாமல் போலி பெயரில் அது செய்திருக்கிறதா சொல்கிறாங்க. நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு தவறு இருந்தால் அதை பற்றியும் விசாரிக்கப்படும் அப்படின்ற ஒரு பக்கம் சொல்லியிருக்குது. அது எந்த அளவுக்கு சரி தவறுன்றது தெரியல அப்படின்றது தான் விஷயம் இப்போதைக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த தீர்ப்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு கொஞ்சம் சார்பாக இருக்கிறது. ஆனால் இவங்க தரப்பில் சதி நடந்திருக்கிறதுன்னு தொடர்ச்சியாக சொல்ல வராங்க. அந்த சதிக்கான காரணத்தை தமிழக வெற்றி கழகம் விஜய் தரப்பு விசாரணை அமைப்புக்கிட்ட கட்டாயம் கொடுக்கணும். உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதியரசர் அஜய் ரஸ்தோகியினுடைய தலைமையில் 2 IPS அதிகாரிகள் தமிழ்நாடு கேடராக இருக்கணும், ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. பிற மாநிலத்தை சேர்ந்த தமிழ்நாடு கேடர்னு சொல்லுவாங்கள்ல, தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட 2 IPS அதிகாரிகள் அவங்க தலைமையில் குழு மானிட்டரிங் கண்காணிப்பில் இந்த விசாரணை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. நீதியரசர், உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதியரசர் ரஸ்தோகி அவர் இந்த வழக்கில் மானிட்டரிங் கண்காணிப்பு அவர் பேரில் நடக்கும், அவர் தலைமையில் தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அஸ்ரா கர்க் தலைமையில் ஒரு விசாரணை SIT சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை இந்த கரூர் சம்பவமாக போட்டு தீர்ப்பு சொல்லியிருந்தால் அவங்க விசாரிக்க தொடங்கியிருக்கிறாங்க. அது ரத்தாகும். அதுக்கு அடுத்தது அரசு தரப்பில் முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலான அந்த கமிஷன், ஒரு நபர் கமிஷன் விசாரணையை தொடங்கியிருக்குது. அதுக்கு தடை இல்லை
அது பற்றி நீதிமன்றம் எதுவும் சொல்லலை, அதனால் இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் கருத்துரைச்சிருக்கிறார். அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய சாராம்சம் என்னன்னா, மதுரை கிளை நீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை கண்ட்ரோலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய இந்த தீர்ப்பை எப்படி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் செந்தில்குமார் எடுத்துட்டு இதை விசாரிச்சாரு, அது வந்து முதல் கேள்வி. போஸ்ட்மார்டம் இதெல்லாம் கேள்வி ஏற்கனவே வந்திருந்தது. போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்கு அந்த இரவுக்குள்ளாக 30 சடலத்தை எப்படி போஸ்ட்மார்டம் செய்தீங்க, எப்படி செய்திருக்க முடியும், விரைவாக ஏன் காலையில் வந்து அத்தனை பாடியும் வந்து எரிச்சிருக்கிறாங்க, இன்னும் பல சந்தேகங்கள் வந்து உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. இந்த மதுரை நீதிமன்றம் விசாரிக்க வேண்டிய வழக்கை இவரை ஏன் எடுத்துக்கிட்டு விசாரித்து அவசரமாக ஒரு நபர், அதாவது அஸ்ராகர் தலைமையில் ஒரு போலீஸ் அதிகாரி இதில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை போடணும், இது வந்து விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது, இது மீறி இருக்கிறாரு இப்படின்றலாம் சொல்லிட்டு அடுத்த வாரம் இது சம்பந்தமாக கொலிஜியம் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த குழுவை வந்து ஆலோசிக்கும், கொடுத்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றதுக்கு பேசியிருக்கிறாங்க. அநேகமாக அவர் இங்கிருந்து மாற்றப்படலாம் என்கிற தகவல் கிடைக்கிறது. அது ஒரு பக்கம். இந்த தீர்ப்பில் வந்து முக்கியமான சாராம்சம் என்னென்னா, இப்போ வந்து விசாரிக்க தொடங்கும் போது என்னென்ன அம்சங்களை எடுத்துகிட்டு விசாரிக்கும் அப்படின்னு பல கேள்விகள் வந்துருக்குது. நிறைய சந்தேகத்துக்கு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் இவ்வளவு மருத்துவர்கள் போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்கு எங்கிருந்து வந்தார்கள், பக்கத்தில் வேறு ஒரு நிகழ்ச்சி நிரலுக்காக ஒரு ஒரு மீட்டிங் இருந்தது, அதுக்காக மருத்துவர்கள் கூடியிருந்தார்கள்னா அது என்ன மீட்டிங், எப்பொழுது திட்டமிடப்பட்டது, என்ன ஏது, இதெல்லாம் விசாரிக்கப்படும். பல சந்தேகங்கள் நம்ம கேட்டிருந்தோம். திமுக சார்பான அந்த ஆம்புலன்ஸில் பேனர் கட்டிக்கிட்டு வந்தது அப்படின்னா அந்த பேனர் எப்பொழுது கட்டப்பட்டது, முன்கூட்டியே கட்டி திட்டமிட்டு இருந்தார்களா, ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு அந்த நேரத்தில் பேனரை தேடி கயிறு எடுத்து வச்சு கட்டிக்கிட்டு தான் வரணுமா, அதுக்கான அவகாசம் இருந்ததா, இல்லை முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருந்ததா, இப்படி பல அம்சங்களை வந்து விசாரிக்கணும். அடுத்தது இதுக்குள்ளாக வந்து நிறைய ஆவணங்கள் வந்து கலெக்ட் பண்ணப்பட்டது. தனி நபர்களாக, பிரைவேட் நபர்களாக, கட்சி சார்பு இல்லாத சில நபர்களாக போய் இந்த மாதிரி ஆணையம் கேட்குதுன்ற போதில் அந்த பக்கத்தில் நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய செல்ஃபோன் மற்ற விஷயத்துலலாம் கலெக்ட் பண்ணதாக சொல்ல வராங்க. அதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படி பார்த்தாலும் இதில் வந்து நம்ம மொத ஒரு விடயத்தை போட்டிருந்தோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சந்தேகம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை அது நிறுவனமானால் அவருடைய ஜாமீன் ரத்தாகும், மீண்டும் அவர் சிறைக்குள் தான் செல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம சந்தேக கேள்வியோடு அந்த விஷயத்தை வச்சுருந்தோம். இப்போ இந்த விசாரணையில் இந்த சம்பவம் நடந்த 41 பேர் மரணத்தில் நிறைய கேள்விகள் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது இருக்கிறது. எப்போது அவர் களத்துக்கு வந்தார், அடுத்தது என்னென்ன நடந்தது, யாரோடெல்லாம் அவர் பேசியிருக்கிறார், இதெல்லாம் இனிமேல் விசாரணையில் சிபிஐ வந்து எடுக்கும். இது எடுத்து விசாரிக்கும் போது சில தகவல்கள் எதனா தெரிய வந்ததுன்னா, அதில் சட்டத்துக்கு புறம்பாக, விதிமுறைகளுக்கு புறம்பாக ஏதாவது அவர் செய்ததாக தகவல் கிடைத்தது என்றால் அவர் மீது நடவடிக்கை என்ற பேரில் ஏற்கனவே அவர் பெயிலில் தான் வந்து இருக்கிறார், ஜாமீனில் தான் இருக்கிறார். அதனால் அவர் மேலே வந்து கடுமையான நடவடிக்கைன்ற பேரில் உடனடியாக அவருடைய ஜாமீன் ரத்தாகும், மீண்டும் அவர் சிறைக்கு போவார், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சட்ட தரப்பில் சொல்ல வராங்க. அடுத்த விஷயங்கள், சம்பவம் நடந்துட்டு பிற்பாடு விஜய் தரப்பு மீது மட்டுமே ஏன் குறிப்பாக குற்றம் சாட்டப்படுவதற்காக ஒரு பெரிய விவாதங்கள் வந்து எல்லா தரப்புலையும், அரசு தரப்பில் 5 அதிகாரிகள் உட்கார்ந்து பேசினாங்க. ஒரு அமைச்சர் வந்து உட்காந்துட்டு மணிக்கணக்காக அதுக்கான விளக்கம் கொடுக்குறாரு. அதற்கு முன்பாக ஒரு நபர் கமிஷன், அங்கே ஒரு நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் கமிஷன் வந்து விசாரிக்க தொடங்கி இருக்குது. அது விசாரணை அறிக்கை கொடுப்பதற்கு முன்பாகவே அரசு தரப்பில் ஒரு தவறும் இல்லை, இந்த விஜய் தரப்பில் தான் தவறு அப்படின்றதை போல செந்தில் எப்படி அவ்வளவு நீண்ட நேர்காணலை கொடுக்க முடியும், என்ன அடிப்படையில் அவர் வந்து செய்தார், இதில் அரசியல் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இவர்கள் அரசியல் செய்கிறார்களா அரசு தரப்புன்ற கேள்வி சிபிஐ விசாரணைக்குள்ளாக வரும். அடுத்த 5 அதிகாரிகள் கமிஷன் போட்டாச்சு. அதுக்கு பிற்பாடு அடுத்தது உடனே வந்து இந்த விசாரணை நீதிமன்றத்துக்கு வரும்போது அந்த அதை கேட்டது வந்து தாவேக்கா வரைமுறைப்படுத்த வேண்டும் அடுத்த கூட்டத்துக்கு அப்படின்னு கேட்கறதுல வந்து எடுத்துக்கிட்டு அவர் மேலே சார்ஜ் பண்ணி அவர் தலைவருக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னதெல்லாம் எந்த விதத்தில் சரியானதுன்னு தான் கேட்டுட்டாங்க. அதுக்கான நடவடிக்கை இருக்கும், அது வேறு விஷயம். அதில் வந்து ஒரு கமிஷன் போடுறாங்க, சிறப்பு புலனாய்வு குழு, காவல் அதிகாரி தலைமையில். இவ்வளவு இருக்கும்போது அந்த 5 அதிகாரிகள் எதற்காக பேசி சாட்சியங்களை கலைக்கும் விதமாக நடந்திருக்கிறதா? ஏன்னா அரசு ஆதரவு தரப்பில் நிறைய பேர் பேசி வீடியோ போட்டிருக்கிறார்கள். அரசு தரப்பில் தவறு இல்லை, அவர்கள் மீது தான் தரப்பு, அந்த நிகழ்ச்சி நிரல் ஏற்பாட்டு செய்தவர்கள் தரப்பு, விஜய் மேலே தரப்பு, ஏதோ காரணங்களை வந்து எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இந்த தரப்பில், விஜய் தரப்புலையோ அல்லது நடுநிலையாகவோ சில கேள்விகளை முன்வைத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தது ஏன்? அப்போ ஒரு பக்கம் சில ஏதோ ஒரு ஒரு யூடியூபர், ஒரு பத்திரிகையாளர்
பாதிக்கப்பட்ட இடத்துலேருந்து ஒருத்தருக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன்னு கொடுக்குற அந்த நேர்காணலை பதிவு செய்து போட்டதுக்காக அவர் மேலே வழக்கு, கைது, விசாரணை அப்படின்றப்ப யார் உண்மையை சொல்ல வருவார்கள் கமிஷன் கிட்ட? அப்போ உண்மையை ஊடகத்துக்கிட்ட தான் நம்பி சொல்ல முடியும். ஊடகத்துக்கிட்ட சொல்லும்போது நீங்கள் கைது செய்கிறீர்கள் அது உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையா இதெல்லாம் விசாரணையில் வரும். கட்டாயம் அவங்ககிட்டையும் விசாரிப்பாங்க. யூடியூபர்கள்ட்டையும் சிபிஐ வந்து விசாரணை நடத்தும். நீங்கள் என்ன எடுத்து போட்டீங்க, அதுக்கு என்ன உங்களை கைது பண்ணாங்க, எல்லாத்தையும் வந்து கட்டாயம் விசாரிப்பாங்க. அதெல்லாம் சிபிஐ விசாரணைக்குள்ளே வரும். ஃபெலிக்ஸும் மாரிதாஸும் இதுக்குள்ளாக போய் பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு மிரட்டுறீங்க, ஒரு பக்கம் ஊடகத்தை உண்மையிலே வெளியில் சொல்லிடக்கூடாதுன்னு, ஒரு பக்கம் அரசுக்கு சார்பாக எல்லாரையும் பேட்டி எப்படி அது சாத்தியமாச்சு அதுவும் விசாரணைக்குள்ளே வரும். ஆக ஏதோ ஒரு திட்டமிட்ட நகர்வு ஏதோ ஒன்று நடந்திருக்குது. ஏன் அரசு தரப்பு இவ்வளவு வேகமாக இதில் செயல்படுகிறது? முதலமைச்சர் 3 மணிக்கெல்லாம் இரவு 3 மணிக்கு சம்பவம் நடந்த உடனே உடனடியாக பயணத்தை மேற்கொண்டு தலைமைச் செயலகத்தில் அவசர கூட்டத்தை நடத்துகிறாரு, நிவாரணத்தை அறிவிக்கிறார். உடனே புறப்பட்டு அங்கே கரூருக்கு போய் சேர்கிறார். 3 மணி அளவில் உடனிருந்து எல்லா வேலையும் செய்கிறார். எல்லாத்தையும் செய்கிறாங்க வேகமாக. அதே வேகத்தோட பாடியும் எரிச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ அந்த போஸ்ட்மார்டம் சரியாக நடந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி சந்தேகத்துக்கு இடமா இருக்குது. மீண்டும் ரீபோஸ்ட்மார்டம் உடற்கூறு ஆய்வு செய்வதற்கு அந்த உடல்கள் இருக்கணுமா இல்லையா, ஏன் எரிக்கப்பட்டது அப்படின்ற பல கேள்விகள் வந்து இருக்கிறது. இதில் காட்டிய அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ இதில் காட்டின அந்த வேகம் கள்ளக்குறிச்சி விஷசாராய சாவுக்கு காட்டினார்களா, மதுராந்தகத்தில் 20 பேர்கிட்ட இறந்துருந்தாங்க அதுக்கு வந்து ஏதாவது காட்டினாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இதற்காக வந்து இவ்வளோ வேகம் காட்டணும் அப்படின்றது ஒன்று. இப்போ இந்த விடயத்தில் ஆதவ அர்ஜுன் டெல்லியில் இருக்கிறார். இதில் என்ன வேடிக்கைன்னா, அரசு தரப்பில் வழக்கெல்லாம் போட்டாங்கல்ல, உடனடியாக புஷி ஆனந்தையும் இந்த ஆதவ அர்ஜுன் அப்போவே கைது செய்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இவர்கள் வந்து இப்படி பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. நீதிமன்றத்தில் போய் பெயில் எடுத்துருக்கலாம், பெயில் எடுத்துகிட்டு வெளியில் வந்து அவங்க பேசியிருக்கலாம். ஆனால் அரசில் இதில் ஏதோ ஒரு நொண்டி அடிக்குது. புஷி ஆனந்த் இந்த நிமிடம் வரை பிடிக்க முடியல ஒரு மாநில போலீஸார். அப்புறம் எப்படி இதில் சிபிஐ விசாரணை வேணான்னு கேட்க முடியும்? நீங்கள் உடனடியாக இவர்களை கைது செய்திருந்தீங்கன்னா மாநில அரசு ஒழுங்காக நடவடிக்கை எடுக்குதுன்ற சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் ஏதோ கொஞ்சம் மக்கள் நினைப்பாங்க. அதுலேயும் கூட இந்த விஜய் பக்கம் மட்டும்தான் தவறு இருக்குது, அவரை மட்டும்தான் கைது செய்திருக்காங்க நிர்வாகிகளை, மற்றவர்களும் யாருமே இதில் தொடர்பு இல்லையா, சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் எதனா விசாரிச்சிக்கலான்ற பல கேள்வி இதுக்குள்ளாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் வழக்கு பதிவு செய்த பிற்பாடு கைது செய்வதற்கு துப்பு இல்லாமல் விட்டதே பெரும் தவறு. எதற்காக விட்டுருந்தீங்க? இப்போ ஆதவ அர்ஜுன் டெல்லியில் இருக்கிறார். இப்போ இந்த வழக்கே நீதிமன்றத்தில் நீதியரசர் செந்தில்குமார் உயர்நீதிமன்றத்தில் சொன்னதே வந்து ரத்து, அது நடவடிக்கை இல்லை. அதை விட சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ விசாரணைன்னு சொல்லிச்சு. இனிமேல் சிபிஐ விசாரணைக்கு போகும். இந்த நிலையில் ஆதவ அர்ஜுன் டெல்லியில் வந்து பத்திரிகையாளரை மீட் பண்ணுறாரு. இதற்கு முன்பாக பல மாவட்டங்களை நாங்கள் நிகழ்ச்சி நிரல் நடத்தியிருக்கிறோம். எந்த இடத்துலையுமே எங்களை வந்துட்டு ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லைக்கு வந்து காவல்துறை எங்களை வரவேற்றது கிடையாது. ஆனால் இங்கே நாங்கள் கரூரில் இறங்கி அரியலூரில் இறங்கி அரியலூர்லேருந்து புறப்பட்டு போகிறோம். திருச்சி அங்கேருந்து அரியலூர் நாமக்கல் வழியாக நாங்கள் போயிட்டுருக்குறோம். கரூர் எல்லைக்குள்ளாக எங்களை வந்து அந்த காவல்துறை வரவேற்று அழைத்து செல்கிறது. ஏன் இந்த நடைமுறை வேறு எங்கேயுமே கடைபிடிக்கலையே, கரூருக்கு மட்டும் ஏன் இப்படி செய்தார்கள்? பல கேள்விகள் அதில் சந்தேகத்தை வைக்கிறாரு. அப்புறம் வழக்கம் போல் வந்து அங்கே நீதியரசர் வந்து எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம விவாதம் பண்ணார். தீர்ப்பு அவரே சொல்லிக்கிட்டார். விஜய் மேலே, கட்சி தலைமை மேலே வந்து இப்படி அபாண்டமாக சொல்லி பழியெல்லாம் சொல்லி தீர்ப்பு சொன்னார். தலைவர் லாய்க்கு இல்லைன்னா சொன்னார். ஆக இந்த கரூர் மரணங்கள் சம்பவத்தை வைத்து எங்களை முடக்க பார்க்கறது மாநில அரசு அப்படின்றத உட்பட இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் டெல்லியில் சொல்கிறாரு. அப்போ இதற்கான வாய்ப்பை கொடுத்தது மாநில அரசு. இதுதான் உங்களுடைய திறமை என்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்குது. அடுத்தது ஏதோ ஒரு காரணங்களுக்காக நீங்கள் புஷி ஆனந்தை கைது செய்யாமல் வச்சுருக்கீங்களா, அது ஏன் அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியல. இப்போ சிபிஐ விசாரணை இதுக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து விசாரிக்கும். அடுக்கடுக்கான காரணங்கள் வந்து என்னன்னா, நீங்கள் பொதுவாகவே உளவுத்துறை இதுக்கு முந்தின காலகட்டங்கள்லாம் இந்த செல்பேசி இந்த மாதிரியான எதுக்கெடுத்தாலும் வீடியோ எடுக்கிற இந்த மாதிரி வர்றதுக்கு முன்பாக காலகட்டமே ஒரு இடத்துலேருந்து எவ்வளோ வாகனம், ஒரு மாவட்டத்துலேருந்து எவ்வளோ வாகனம், சுற்று வட்டாரத்துலேருந்து எவ்வளோ வாகனம் வருகிறது, கார், 2 வீலர் உள்பட கணக்கெடுப்பாங்க. என்னென்னா இந்த ட்ராவல்ஸ் ஏஜென்சி இருக்காங்க, வாடகைக்கு வண்டி இருக்கிறவங்க, அவங்க மூலமாக கணக்கெடுக்கிறது ஒன்று. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூலமாகவே கணக்கெடுப்பாங்க, எத்தனை பேர் போகிறீங்க என்ன ஏதுன்னு. அது இல்லாமல் உள்ளூர் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய உளவுத்துறை கொடுக்குற தகவல் ஒன்று. இப்போ அதிநவீன இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டோல்கேட், அங்கங்கே டோல்கேட் வழியாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எத்தனை இடத்துல எவ்வளோ வாகனங்கள் கடந்து போகிறது, 2 வீலர் உள்பட கணக்கெடுக்கலாம். அப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த ஈரோடு சுற்று வட்டார பகுதியிலேருந்து சுமாராக எவ்வளோ பேர் சேர்ந்துருப்பாங்கன்றத உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு கூட்டமே.
அந்த இடத்துக்குள் விஜயை அனுமதித்து உள்ளே வந்து பேசி நாங்கள் முன்கூட்டியே எச்சரிச்சிட்டோம் அப்படின்னா ஏன் தடுக்கவில்லை? அரசு தான் பொறுப்பு. இப்போ எல்லாத்துக்கும் இந்த அரசு தான் பதில் கையை கட்டின்னு பதில் சொல்லணும். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் முன்கூட்டியே நடிகர் விஜயா வந்திருந்தாலும் கூட உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்காமல் இல்லை அளவுக்கு மீறி கூட்டம் வந்து விட்டது, உயிர் சேதம் ஏற்படும், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இங்கேயே ரத்து பண்ணுங்கள், இல்லை வெளியில் நின்றுட்டே பேசிட்டு போங்க, மக்கள் இங்கே கூடுற அளவுக்கு கூட போதும், இல்லைன்னா வேற ஒரு இடத்த உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தர 2 நாள் அவகாசத்துக்கு நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லி நிகழ்ச்சியை தடுத்துட்டு இருக்கலாம். எதற்காக இவ்வளோ மெனக்கிட்டு அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு வாதீங்க இவ்வளோ தூரம்? இங்கே வந்து கூட்டம் இருக்கின்ற நேரத்துலையும் கூட அதை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது பிரிப்பதற்கோ இல்லை அங்கேருந்து அந்த கூட்டத்தை வெளியேற்றுவதற்கோ எந்தவித வாய்ப்புமே கொடுக்காம அவ்வளோ பெரிய வாகனத்தை உள்ளுக்குள்ளே அனுமதிக்கிறதுக்காக விட்டு கேட்டால் எங்களை நாங்கள் சொன்னதை மீறி செய்து விட்டார்கள்னா இப்போ பதில் சொல்ல வேண்டியது நீதிமன்றத்தில் விசாரணை அமைப்பில் சிபிஐ கிட்ட தமிழ்நாடு அரசு தான் பதில் சொல்லணும். தமிழ்நாடு அரசு தான் சிக்கி இருக்குது. அப்போ உங்கள் பக்கம் ஒரு பக்கம் நீங்கள் வேக வேகமாக அவசரத்தை காட்டுறீங்க, நீதிமன்றம் தான் கேட்குது எதுக்கு அவ்வளோ அவசரமாக கொண்டு வந்து காலங்காத்தாலே எரிச்சிங்க பாடி அப்படின்னு கேட்குறேங்க. மறுபக்கம் வந்து விஜய் மட்டுமே தான் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறதுல ஏதோ சம்திங் ராங் அப்படின்றது தான் இன்றைக்கி விஜய் தரப்பு சொல்கிறாங்க. அந்த சதி என்ன அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களோ அந்த சதியை விசாரணை கிட்ட சொன்ன சிபிஐ கிட்ட அவங்க சொல்லுவாங்க. ஒருவேளை அதில் அரசுக்கு ஏதாவது உள்நோக்கம் சதி என்பது தெரிய வந்தால் அன்றைக்கி அதனுடைய நடைமுறை வேறு மாதிரியாக இருக்கும். ஒன்று, தேர்தல் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. இன்னும் 2-3 மாதங்கள் 4 மாதங்களுக்குள்ளாக தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்த உடனே இது வந்து தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்குள்ளே இந்த வழக்குகள்லாம் அப்போ தான் கொஞ்சம் சூடு பிடிச்சி விசாரணை மேலே வரும். அப்போ வந்து திமுக தரப்பு அதிகம் பாதிக்கப்படும். செந்தில் பாலாஜி உள்ளே இருப்பாரா வெளியே இருப்பாரா தெரியாது. ஏன்னா இப்போ இவங்க தரப்பில் சதி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சதிக்கான ஆவணங்கள் ஒருவேளை விஜய்கிட்ட இருந்து கொடுத்துருக்கலாம்ல. இதுக்கு முன்பாகவே வந்து என்ன கட்டுக்கதை பேசப்பட்டு கட்டுக்கதையா இல்லை உண்மையாக தெரியல. ஜனநாயகம் விஜயனுடைய படத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய மாஸ் கூட்டத்தை காட்டணும், அதுக்குன்னு திட்டமிட்டு அந்த மாதிரி செய்திருந்தாங்க. அதற்காக தான் அவருடைய வாகனத்தில் எல்லாமே கேமரா வந்து பொருத்தப்பட்டிருந்தது. ட்ரோன்கள் பறந்து எடுத்தது காரணம் இந்த காட்சி அப்படியே ஜனநாயகம் படத்தில் வந்து பதிவு பண்ணுறதுக்காக இணைப்பதற்காக செய்தார்கள் அப்படின்னு இன்றைக்கி இந்த தரப்பில் சொல்கிறாங்களே, யார் எந்த அடிப்படையில் சொல்கிறார்கள்? படம் வந்துட்டு உடனே அதை வந்து பயன்படுத்தினாங்கன்னு அதன் பேரில் குற்றச்சாட்டு சொல்லலாம். இதற்காகத்தான் அவர்கள் எடுத்தாங்கன்றதை எந்த வகையில் இந்த அரசு வந்து நிரூபிக்குது. இல்லாமலே அந்த குற்றச்சாட்டு சொன்னார்கள்னா இது அவதூறில் சேர்த்திக்க வராதா? ஏன் இவர்களை வந்து கைது பண்ணலாம் அரசு? இதுவும் அவதூறு. இந்த அவதூறை பேசியவர்கள் மேலேயும் அவதூறு வழக்கு போடலை, கைது பண்ணலை. இந்த தரப்பில் அரசுக்கு எதிராக பல சந்தேகங்களை வச்சு கேள்வி கேட்டவர்கள்லாம் அவதூறு பேசுவதாக கைது பண்ண இந்த அரசு இப்போ விஜய் பயன்படுத்துகிறாரா இல்லையான்னு தெரியல. அதற்கு தான் எடுத்தாரா, அதற்காக தான் இந்த கூட்டத்தை கூட்டினாரான்னு நிரூபணம் ஆகலை. அதற்கு முன்பாகவே பேசியிருக்கிறாங்க, இந்த மாதிரி பிரபகண்டா பற்றி பேசியிருக்காங்க. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? அரசுக்கு சார்பாக விஜய்க்கு எதிராக யார் எவ்வளோ வேணாலும் பேசலாம், அது அவதூறில் அடங்காது அப்படின்னு அர்த்தமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குது. ஏன்னா 2 தரப்புமே பேசுகிறேன். இதெல்லாம் தேர்தல் நெருங்குற நேரத்தில் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் திமுகவுக்கு. அடுத்தடுத்து இன்னும் ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு சிபிஐ வந்து அதுவும் சிபிஐக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. கிட்னி திருடு நடந்ததில் அதுவும் சிபிஐ கொடுத்துருக்காங்க. 2 தனியாக நம்ம பிரித்து வைப்போம், தனியாக பேசுவோம். நடிகர் விஜய் விஷயம், அவங்க அந்த மாநாடு நடத்தினது, அதில் 41 பேர் இறந்தது, அதை ஒட்டி நடந்த சலசலப்பு, நீதிமன்றத்தில் வந்த இந்த வழக்கு, உயர்நீதிமன்றத்தில் வந்த வழக்கு, அது விசாரணை தீர்ப்பு, அதற்கு மேலே உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்துட்டு கண்டிச்சுட்டு சிபிஐ விசாரணை போட்டு இருப்பது திமுகவுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது வந்து சரியானது இல்லை, திமுக அப்படி கேட்டிருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் பேசுகிறாங்கல்ல. ஆனால் கடந்த காலங்களில் திமுக கிட்டத்தட்ட ஒரு 6-7 பெரு நிகழ்ச்சிகளுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு திமுகவே கேட்டிருக்கிறது, எதிர்கட்சியாக இருந்தபோது. இப்போ ஆளுங்கட்சியான உடனே அதெல்லாம் வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு மறுத்துக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படி? இந்த 3 பிரதான வழக்குகளுமே சிபிஐ விசாரணை தேவையில்லை, மாநில விசாரணையே போதும், நாங்கள் கமிஷனை போட்டுட்டோம், நீதிமன்றம் வேறு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு, எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், கரூர் விஷயத்துக்கு, அதனால் இது வந்து வேண்டியதில்லை அப்படின்னு ஏன் இவங்க மறுக்கணும்? இதில் ஏன் சிபிஐ விசாரணை வேணான்னு சொல்லிட்டு இவ்வளோ குதிக்கணும் அப்படின்ற பல காரணங்கள் இதுக்குள்ளாக இருப்பதாக விஜய் தரப்பு பேசுகிறது. எது எப்படி இருந்தாலும் இப்பொழுது நடக்க தொடங்கி இருக்கிற இந்த சிபிஐ விசாரணை என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்கும். விஜய் தரப்பில் இது சதி என்பது ஏதாவது ஒரு ஆவணங்கள் மூலமாக தெரிய வந்தால் அதற்கு அந்த பகுதி மாவட்ட பொறுப்பாளராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருக்கிற செந்தில் பாலாஜி தொடர்புடையவராக இருந்தால் அவருடைய ஜாமீன் ரத்தாகவும் அவர் சிறைக்கு போவார். இதில் மாற்று கருத்தே இருக்காது. தவிர்த்து இதில் நிறைய சந்தேக கேள்விகள் இருக்கிறது. மருத்துவர்கள் வந்து திட்டமிட்டவர்கள் அங்கே வந்து கூடினாங்களா, அதுக்கு முன்பாக இல்லை எதேச்சியாக நடந்ததா,
அவ்வளவு வேகமாக எப்படி இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியும்? வேனில் வந்து எவ்வளோ பேரை ஏற்றுனாங்க? அந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் திமுக பேனர் எப்படி வைக்க முடிஞ்சது? பல கேள்விகள் எல்லாம் விசாரணையில் அடுக்கடுக்காக வரும்போது அது திமுகவுக்கு நெருக்கடியாக வரும். இது ஒரு சோதனை காலம்தான் திமுகவுக்கு, எதிர்கொண்டு தான் ஆகணும். தொடக்கத்திலிருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், இந்த விடயத்தில் வந்து A1 திமுக அரசு என்றால் A2 தான் விஜய். மாற்று கருத்தே இல்லை. இதில் நான் தொடக்கத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், முதல் குற்றவாளி அரசு தரப்புக்கு தான் பங்கு இருக்குது. ஏன்னா கட்சி சார்பு இல்லாமல் யார் இறந்தாலும் அரசு தான் பொறுப்பேற்கணும். கட்சிக்காரன் இறந்துட்டான்றதால நீங்கள் நழுவி போக முடியாது. மரணத்துக்கு காரணம் அரசு பொறுப்பெடுத்திருக்க வேண்டும், அரசு கட்டுப்படுத்தியிருக்க வேண்டும். அரசு தவிர்க்க வேண்டியது பல நிகழ்ச்சிகள் உள்ளே இருந்திருக்குது, தடுக்க வேண்டிய நிகழ்ச்சிகளும் பலது உள்ளே இருந்திருக்கிறது. இப்போ வந்துட்டு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் A1 குற்றவாளி, பாராட்டுக்குரிய விடயம்தான். மருத்துவமனையில் வந்து இறக்குறாரு நாகேந்திரன், பிரபலமான ரவுடி தாதா நாகேந்திரன் இறக்குறாரு. அவருடைய சவ அடக்க ஊர்வலத்துக்கு 1000க்கும் மேற்பட்ட காவலர்களை நியமிச்சிருக்காங்க. வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை டக்குன்னு வந்துடும் அந்த இடத்துல. ஏன்னா சென்சிட்டிவான விஷயம். அவர் வந்து பிரபலமான தாதா, அவருக்கான ஆதரவாளர்கள் பல பேர் அங்கே ஒன்று கூட கூறும். அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இதை பழிவாங்கிக்கிற களமாக மாற்றிடக்கூடாது. அப்படி எதனா சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த தமிழ்நாடு அரசுக்கு தான் மிக பெரும் ஒரு கேவலம். அதற்காக வேண்டிய அவ்வளவு காவலர்களை முன்னேற்பாடாக அங்கே நிறுத்தினதில் வரவேற்கக்கூடிய ஒன்று, தவறே இல்லை. அந்த ஏற்பாட்டை ஏன் இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நீங்கள் செய்யலை? உண்மையிலேயே இந்த கூட்டம் வந்து கூடுன்றது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா தெரியாது? இதுதான் நம்ம அடுக்கடுக்காக வச்ச ராவணாரை வச்ச கேள்வி. அதில் பெரும்பகுதி உச்சநீதிமன்றம் கேள்விகளாக கேட்டுவிட்டு அதுக்காக தான் இப்போ CBI விசாரணை உத்தரவு போட்டிருக்கிறது. அஜய் ரஸ்தோகி உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர், ஓய்வு பெற்றவர், அவர் தலைமையில் 2 IPS அதிகாரிகள் சேர்ந்து இந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறது. விசாரணை களம் வரட்டும், அடுத்த கட்டமாக என்னன்றதை நம்ம பேசுவோம். தொடர்ந்து தொடர்பில் இருப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும், அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலியில்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக், சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.